ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து ஒரு புதிய போன் வரப்போது. அது மட்டும் இல்லாம அது வேற லெவல் போனா இருக்க போது, அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போது. அந்த போன் என்ன மாதிரியான பிரைஸ்ல வரப்போது, என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுதுன்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த போன் என்னன்றது இங்கேயும் டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன். அந்த ஃபோன் தான் இங்க டிஸ்பிளேல பார்த்திருப்பீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோன் தான் இன்ஃபினிக்ஸோட நெக்ஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனான கேமிங் ஃபோன் இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோன்ற ஃபோன் லான்ச் ஆச்சு. அதோட பட்ஜெட் செக்மெண்ட் வெர்ஷன் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, இன்ஃபினிக்ஸ் GT30. இந்த இன்ஃபினிக்ஸ் GT30ல அப்படி என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, 6.78 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனோட, 145 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட, 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸோட வருது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட 7400 என்ற சிப்செட்டோட வருது. கேமராவை பொறுத்த வரைக்கும் டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்ல 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக ஒரு 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம், LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 256 விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா XOS 15ஓட ஆண்ட்ராய்டு 15ஓட வருது. இந்த போன்ல 2 இயர்ஸ் OS அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன் கேமிங்காக ட்ரிகர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் X ஆக்சிஸ் லைனர் மோட்டார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 6 ஆக்சிஸ் கிரே ஸ்கோப் கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சரோட வந்து டூயல் ஸ்பீக்கரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேமிங்காக 90 FPS வரைக்கும் BGMI கேம் விளையாடுற வரைக்கும் ஸ்டேபிளான FPS கிடைச்சிருக்குன்றத கிராஃப்ட் அண்ட் கேமிங் தயாரிச்ச கிராஃப்ட் அண்ட் இதோடமே சர்டிபிகேஷன் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் 20,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி, இந்த மாசம் 8ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.